எண்ணினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வந்து சிறப்பான ஒரு உதவி திட்டத்தை வந்து வழங்க போகிறோம். அதை தான் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறீங்க. யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியவாட 10வது ஆண்டு நினைவு. இந்த 10வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பிள்ளைகளால் வழங்கப்பட்ட உதவியை தான் இன்றைய தினம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி வீடியோவில் ஒரு சில உறவுகள் வந்து உதவி வந்து கேட்டிருக்கணும். அப்போ அந்த உறவுகளுக்கும் உங்களால் வந்து முடிஞ்சால் ஒரு உதவியை வந்து வழங்கலாம். உதவியை வழங்க முடியாத உறவுகள் பகிர்வின் ஊடாக உங்களுடைய ஆதரவை வந்து தரலாம். அந்த பகிர்வின் ஊடாக யாரோ ஒரு வசதி படைத்தவருடைய கண்ணில் வந்து படைக்கல அவர்களுக்கான உதவி வந்து கிடைக்கும். ஆரம்பத்திலிருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன். நீங்கள் தந்து கொண்டிருக்கிற ஆதரவு தான் அந்த உதவிகள் எல்லாமே. அதை வந்து மீண்டுமே வந்து சொல்லுவேன், தொடர்ச்சியாக வந்து சொல்கிறேன். நான் என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஆரம்பத்திலேருந்து என்னுடைய இந்த செயல்பாடு இதை செய்கிறதுக்கு மக்கள் ஆதரவுன்றது வந்து கட்டாயம். இந்த மக்கள் ஆதரவு இல்லாமல் இதை வந்து செய்ய முடியாது. அப்போ மக்கள் ஆதரவு இருக்கிறபடியே தான் அதை வந்து செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பதிவுகளை பார்த்து அதில் தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதம் 8ஆம் மாதம் இப்போ முடிய போது வாரம். அந்த 8ஆம் மாதம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூடுதலான வெளிநாட்டு உறவுகளோட வருகை வந்து இருந்தது. அவைகளுக்கு வந்து லீவு நாட்கள், ஹாலிடேன்னு சொல்லுவோம். இப்போ அந்த நாட்களில் வந்து கூடுதலான பேர் வந்து இருந்துச்சுன்னா, கூடிய உறவுகள் வீட்டையும் வந்து இருந்துச்சுன்னா, அதே மாதிரி அவர்களுடைய இல்லங்களுக்கும் போய் நான் வந்து பார்த்துருந்தேன். அப்போ இந்த மாதத்தோட இனி அவர்களோட வருகை வந்து அடுத்தது இனி 1ஆம் மாதம் 2ஆம் மாதத்துக்கு பிறகு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு சீசன் இருக்குது அந்த லீவு நாட்கள். அப்போ அந்த பகுதியில் வந்து எல்லாம் கூடுதலான உறவுகள் வந்து அந்த காலப்பகுதியில் தான் வருவினோம். இப்போ இம்முறையும் அப்படி வந்து வருகை தந்துருந்துச்சுன்னா அதால் சில வேலை திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக எங்களால் வந்து செய்யலாமல் இருந்தது. இனி இந்த அடுத்த மாதத்தில் இருந்து எல்லாமே நீட்டாக வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் உதவிக்குள்ளே போவோம். இன்றைய தினம் ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடியவாட 10வது ஆண்டு நினைவில் அவருடைய பிள்ளைகளால் வந்து தரப்பட்ட உதவியை தான் வழங்க போகிறோம். வாங்க உதவியை வந்து வழங்குவோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோன்ற பட்டனை வந்து கொடுத்துருங்க. வாங்க உதவியை வழங்கலாம். இப்போ என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10வது ஆண்டு நினைவஞ்சலி ராஜலிங்கம் மகாலட்சுமி பேரை வந்து பெனர் போட கொடுத்த இடத்துல மாற்றி 2 கூட வேலைகள் வந்து செய்திருந்தோம். என்னென்னு சொல்கிறது, ராஜலிங்கம் மகாலட்சுமியை மாற்றி எழுதியிருக்கு. அதே மாதிரி உலருணவு பொதி வந்து வழங்குறது சிற்றுண்டியும் வழங்கப்படும்னு சொல்லி சிற்றுண்டியும் வந்து மாறி போட்டுருக்குது. அப்போ அதை நீங்கள் பார்க்காதீங்க பெனரை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா 10ஆம் ஆண்டு நினைவஞ்சலி ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட 10வது ஆண்டு நினைவு. அந்த ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவரோட பிள்ளைகள் ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட பிள்ளைகளால் வந்து 5000 ரூபா பெறுமதியான 50 பேருக்கான 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதியும், அதே மாதிரி 100 பேருக்கு சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு 150 பேருக்கான சமையலை வந்து இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிடாரத்தில் பாயாசம், கறி, வடை, 5 கறி வழக்கமாக ஒரு மரக்கறியில் 5 கறி, அதே மாதிரி வெங்காய சம்பல் அந்த மாதிரி போட்டு ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம். இதை வந்து எங்களுடைய கல்லாறு பகுதியில் இருக்கிற 5 உறவுகள் இணைந்து அந்த சமையலை வந்து சிறப்பாக வந்து செய்திருந்துருச்சு. ஏற்கனவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். முதல் பதிவில் அவர்களால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டி இப்போ தான் உடைஞ்சது. நீங்கள் முதலே உடைஞ்சது ஏன் மாற்றி இருக்கலாம் என்ன, இப்போ தான் உடைஞ்சது. இப்போ உடைஞ்சது உடனே போய் வேண்டியதான ஒரு காரணத்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதுலேயே வந்து போட போகிறோம், ஒரு சுத்து போட போகிறோம். இப்போ தான் உடைஞ்சது போட போகிறோம். ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகளால் வேறு இடங்கள்லையும் இன்றைய தினம் உதவிகள் வந்து வழங்கப்படுது. அப்போ என்னூடாகவும் இந்த உதவி திட்டத்தை வந்து வழங்கி தங்களுடைய அம்மாட அந்த 10வது ஆண்டு நினைவை வந்து சிறப்பிக்கிற விதமாக மதிய சிறப்பு உணவு, அதே மாதிரி தண்ணி போட்டு ஐஸ்கிரீம், அதோடு சேர்த்து மரக்கன்றுகளும் வந்து 100 மரக்கன்றுகளையும் வந்து வழங்கி வைக்கிறோம். உங்களுக்கு
தான் அமைக்கப்படுது படையல் படையலுக்குரியது. சின்ன ஏரியா போயிட்டு அவ வரையிலையோ பேத்தி வரையிலையோ சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்கு. வழக்கமாக சமைக்கிற சமையலுக்கு இன்றைக்கு சமைக்கிற சமையலுக்கு என்ன வித்தியாசம்? சேலமாக சமைக்கக்கூடிய ஒரு குழுவை வந்து நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதுவும் ஒரு வேலை வாய்ப்பு தான். பெரிய பெரிய ஃபங்க்ஷன்கள் இதில் வந்து கல்யாணம் பண்ணி சமைக்க சுரமான ஒரு வடை. சும்மா சொல்லக்கூடாது. இந்த வரைய திட்ட கைக்கு மோதிரம் போடும். நந்தினியாக்காவா? நான் பார்த்தோம் 4 பேர் சேர்ந்து இந்த 4 பேரும் கையின டைம்ல ஒரு ட்ரெஸ் போடாம விடலானது. பாயாசம் இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாம் குடிச்சு எக்ஸ்ட்ராவா ரோட்ல போற ஆக்களுக்கும் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓ மனமா காத்தி இருக்கு. அதுவும் தண்ணி நல்ல திக்கா இருக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர்? கிருஷாந்தி. இஷாந்தி. இஷாந்தி என்று சொல்லக்கூடிய அக்கா பரந்தன் சிவபுரம். பரந்தன் சிவபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துலேருந்து வந்திருக்கிறா. இப்போ ஃபோனில் வந்து காட்டினவா டெம்பரரி வீடு உண்டு. நம்ம டெம்பரரி வீடு உண்டு. அந்த வீட்டில் 2 மிஷின் வச்சிருக்கிறா. ஒரு நார்மல் மிஷினும் மற்றது அந்த மிஷின். என்ன மிஷின் அது? சோஜி என்று சொல்லக்கூடிய அந்த மிஷினும் வந்து வச்சிருக்கீங்க. சொல்லுங்கக்கா என்ன தேவை? அது செய்யக்கூடிய மாதிரி வீடு வசதி இல்லை. இப்போ நான் ஒரு கடை ஒன்று எடுத்து செய்வோம் என்று ஐடியா பண்ணியிருக்கேன். இப்போ அதுக்குரிய பொருட்கள் எனக்கு இல்லை. நூல் வேணும் தைக்கிறதுக்கு. நீங்கள் வீட்டோட வச்சு செய்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த வீட்டோட இருக்கிற மிஷினையும் வந்து காட்டியிருந்தா அப்போ அந்த வீட்டோட இருக்கிறத ஒரு வெளியே ஒரு கடைக்கு கொண்டு அப்போ எதுக்காக இதில் ஒரு குறிப்பிட்ட சாமான் இப்போ எனக்கு இது என்ன கேட்கறதுக்காக எழுதி கொண்டு வந்தீங்க. ஓலக் மிஷின், நூல் மிஷின், ஆயில், துணிகள், கலர் யோக்கா சோக், அது கீறுறது, துணிக்கு கீறுறது, கலர் ஷோக், கத்தரிக்கோல், பட்டன்ஸ் கூட 2 அந்த வெட்டு துணி போடுறதுக்கு சின்ன 2 கூட. இப்போ இவ்வளோத்தையும் பெற்றுக்கொள்றேன்னா எவ்வளோ மாதிரி செலவாகும்? இவ்வளோத்தையும் எடுக்கிறேன்னா இப்போ நார்மலாக எடுக்கிறேன்னா ஒரு 80-85,000 ரூபா செலவாகும். அக்கா வந்து வந்திருக்கிறா. இப்போ தான் ஒரு தொழிலை துவங்குறதுக்காக இது செய்தார். கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கூலி வேலை செய்கிறார். உங்களோட பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள்? மூத்த வாக்கு 13 வயசு பொம்பளை பிள்ளை, 2வது பேருக்கு 6 வயசு பொம்பளை. 2 பிள்ளைகள். 2 பிள்ளைகளோட அக்கா இருப்பதாக தெரிவிச்சிருந்தா. கணவர் வந்து கூலி தொழில் செய்தார். அப்போ தான் சுயமாக இந்த தொழிலை செய்து தான் சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக இந்த உதவியை வந்து கேட்டிருக்கிறா. வீடியோ பார்க்குற உறவுகள் இந்த அக்காவுக்கு வந்து தொழில் துவங்குறதுக்காக அந்த உதவியை வந்து செய்யலாம். அப்போ நானும் வந்து என்னிட்ட ஒரு பலதரப்பட்ட கோரிக்கைகள் இருக்கும். எதை செய்கிறேன்னு தெரியாமல் குழம்பி போயிருப்பேன். இப்போ அப்படி செய்யறது யாரும் முன் வரைக்கும் அதை வந்து பெற்றுக் கொடுக்குறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்னட்ட சொல்லி நான் தெரிஞ்சு கொண்டு எந்த ஒரு விதத்துலையுமே பிரயோசனம் இல்லை.
அதுக்காக தான் இந்த பதிவுகளை வந்து செய்கிறது. சரி, அக்காட பதிவை வந்து நினச்சிருக்கிறேன். அக்கா வந்து எல்லாமே தயாராக இருக்கிறா. ஒரு தொழிலை துவங்கிடுவா. இவ்வளோ ஒரு 80,000 ரூபா 1 லட்சம் ரூபா மாதிரி நீதி இருக்கேக்குள்ளே அவள் அடுத்த தொழிலை துவங்கலாம்ன்றது ஒரு இதில் இருந்தபடியாக தான் இந்த பதிவையை வந்து சேர்த்தனான். இப்போ எல்லாமே எல்லா வசதிகளோடையும் இருக்கிறா. இப்போ அடிப்படையான பொருட்கள் அந்த ஓலெக் மிஷின்ன்றது வந்து முக்கியமானது. மற்றபடி 2 மிஷின் வந்து வச்சிருக்கிறா, தையல் மிஷின். அப்போ எல்லாமே இருக்குது அவட்ட. இப்போ அடிப்படையான சில பொருட்களை தான் கேட்டிருக்கிறேன். நியாயமாக கேட்கக்குள்ளே அதை வந்து கொடுக்கலாமா கொடுக்க சில பேர்த்த கேட்குற இது வந்து பெரிய அளவில் இருக்குது. அதை நாங்கள் சேர்த்துக்கொள்ள முடியாது. அப்போ இது ஓகே, யாராவது ஒரு ஆள் முன் வந்து செய்வினோம். யாராவது உறவுகள் உங்களால் முடிஞ்சால் அந்த உதவியை வந்து அக்காவுக்கு வந்து வழங்கலாம். நானும் முயற்சி செய்கிறேன். சரியா? பொழுதுல இப்படி எனக்கு காசு வாங்கி தர சொல்லி, அதாவது எனது கணவர் கிட்னியை வந்து வித்துட்டார், ஆனால் அந்த காசை தரையில். அப்படியா? உதவி செய்கிறது, உதவிக்கு பதிலாக உதவி செய்கிறது. உதவி செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களா வீட்டுக்காரவங்க? கிட்னியை பெற்றுக்கொண்டவை வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னது. அவர் செத்துட்டே தானே இப்போ அவங்கள. அவர் ஒரு கிட்னியை கொடுத்துட்டார். அவர் கொடுத்த இடத்துல இறந்துட்டார். அப்போ ஒரு வருஷம் 3 மாதத்தால இறந்துட்டு. 3 மாதத்தால அவர்கிட்ட மற்ற கிட்னி பலதா போய் இறந்து. வேற ஒரு வருத்தத்தில் இருந்து பிள்ளை இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை அவருக்கு. 2 பொடியங்க. அப்போ அவர் என்னண்டா பிள்ளை, அது பொம்பளை பிள்ளை தானே. அந்த கிட்னி கொடுத்தா பொம்பளை பிள்ளை உண்டு. 18 வயசு. இப்போ 18 வயசு அவாக்கு கொடுத்தது. கொடுத்து ஆனால் அவை எடுக்க அந்த காசு நாங்கள் தருவோம்டா இல்லை கஷ்டத்தை பார்த்து வீட்டு வேலையெல்லாம் செய்தாரம் கூட ஆடி தரம் செய்தேன். அது கூடாத வேலை என்ன உண்மையிலேயே செய்து தரானே. அப்படியே வீடு வாசனை அப்படியே தான் இருக்குது. செத்த வீட்டுக்கும் வரையில அவங்க. ஒரு அண்ணன் வந்து ஒரு 18 வயது பிள்ளைக்கே கிட்னியை வந்து கொடுத்துருக்குறார். அதுக்கப்புறம் 1 வருஷம் 3 மாதத்தில் இறந்து போயிருக்கிறார். அவரே தன்னைத்தானே ஒரு தவறான முடிவொன்று எடுத்திருக்கிறார். அந்த முடிவால் வந்து இறந்துருக்கிறார். ஆனால் அவர் அந்த கிட்னி கொடுத்த பிள்ளை வந்து இன்றைக்கு உயிரோடு இருக்குது. நல்ல ஒரு விஷயம். ஆனால் அந்த குடும்பம் உதவி செய்கிறேன் அக்காவுக்கு உதவி செய்ய விட்டுருந்தேன். திங்கக்கிழமை பூரா தான் அனுப்பினோம்னு சொல்லியிருக்கணும். என்னடா வேற காசு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கணும் போலீஸ்காரர். அப்படி வாங்கி தர தவறுனா அவர் கொடுக்காட்டி கோட்ஸுக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கேன். இவருக்கு வருத்தம் இருக்குது. அப்போ இவ வேலைக்கு போய் தான் இவெல்லாம் பார்த்து கொண்டு வந்தார். இவர் அவரும் அந்த வேலைக்கு போகிறார். உங்களோட மகன் தான். அப்போ இப்போ கிளினிக் வரைக்கும் இருக்குது, போய் தான் வர்றது. இவாக்கு எத்தனை பிள்ளைகள்? நீங்கள் பக்கத்து வீடு. சரி, நீங்கள் பேர பிள்ளைகளோட ஜாலியாக இருக்கிறாங்களுக்கு ஆட்டுக்கோட்டில் இப்போ கட்டங்கட்டமாக ஒரு தேவை உடனடி தேவையில பூர்த்தி செய்து போட்டு அதுக்கு பிறகு தேவையில்லாத விஷயங்களை கட்டங்கட்டமாக செய்வோம். மழையில் வரப்போகுது. சொல்லுங்க. வேலை அது ஓகே செய்வீங்களா? நல்ல சம்பளத்தோடு செய்தரவா? போயிருந்து தங்கியிருந்து செய்வீங்களா? விட்டுட்டீங்களா? நல்ல சேலரியோட நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களோட போய் இதுக்கு இப்போ என்ன தாயாக்களை பார்க்குறேன்டா நல்ல விதமாக நாங்கள் நல்லா பார்த்தோம்டா சொல்கிற சம்பளத்தை விட எக்ஸ்ட்ராவாகவும் உதவி செய்வாங்க. ராஜலிங்கம் மகாலட்சுமி, ராஜலிங்கம் மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய வாட பிள்ளைகளால் வந்து இன்றைய தினம் வந்து 50 பேருக்கான 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளும் அதே மாதிரி மதிய சிறப்பு உணவு ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஐட்டங்களையும் வந்து வழங்கி இருந்துச்சு. நம்மளுடைய மக்களுக்கு ஒரு 100 பேருக்கு சாப்பாடு ஒழுங்கு செய்யுங்கன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் வழக்கமாக அந்த விதைப்போம்ன்ற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ எல்லாமே இந்த சாப்பாடு வழங்குற உணவு வழங்குறது எல்லாமே இல்லாமல் போனாலும் இந்த மரம் வளர்ப்புன்றது வந்து ஒரு நிலையானது. இதனூடாக எதிர்காலத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், ஆனால் ஒரு ஆள் பயனடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். நம்ம கொடுத்த விஷயம் வந்து நிலையாக இருக்கும். அதனால் இப்போ வந்து இந்த உதவிகளை வழங்க வர்ற உறவுகள்கிட்ட வந்து நான் கேட்குறேன், நான் ஏதாவது ஒரு மரக்கண்டுகளை வந்து வழங்குவோம் மாட்டேன். இப்போ என்னட்ட உதவி பெற்ற உறவுகள் அப்படியே பெற்று கொண்டு போயக்குள்ளே ஒருத்தருக்கு வந்து ஒரு 40 தடவை 50 தடவை சாப்பாட்டை வழங்கியிருந்தால் 50 மரக்கண்டுகளை வழங்கியிருப்போம்ன்றதை முதலே வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்பெஷல் ஃப்ரூட். வெயில் டைமில் வெட்டி போட்டு கரைச்சி குடித்தாலும் தாகம் தீர்க்கும், சும்மா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும், சீனியாக போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஸ்பெஷல் ஃப்ரூட்டோட தன்மை வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இன்றைய தினம் ராஜலிங்கம் மகாலட்சுமி அவார்டு அந்த நினைவாக 100 ஸ்பெஷல் ஃப்ரூட் கண்டுகளை வந்து வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதோடு சேர்த்து 5000 ரூபா உலருணவு பொதியையும் வந்து வழங்குறோம். சரியா? ரெடியா? வழங்குங்க. கண்டை மட்டும் சாக விடாமல் வழங்குங்க.
அம்மா வளர்ப்பீங்களா நீங்கள் கண்டு தம்பி இது வளர்க்க சரி வராதுன்னா அது வேறு யாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட பண்ணா கொடுத்துட்டு போயிடுவேன் நான் என்ன செய்ய போகிறீங்க குழாய்க்கிற தண்ணியில் எப்படி அந்த அக்கா ஒரு நேர்மையான அக்காவா நீங்கள் 2 பேரும் தான் இருக்கிறீங்க எத்தனை பிள்ளைகள் அப்போ இன்றைக்கு பொதி எடுக்கிறதுக்காக வந்தீங்களா இது பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறோம் அவ பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்கிறீங்க இவரை விட்டுட்டு போயிட்டாரு ஒரு வயது பொம்பளை பிள்ளை மூட்டம் போயிடுச்சு எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு மொத்தம் ஒரு ஆளா இதை எடுங்க பாப்பம்மா என்ன வேலை திட்டங்கள் செய்கிறீங்க வீட்டில் தான் உதவி என்ன உதவி செய்யலாம் உங்களுக்கு ஒரு எந்த இடம் மாவடின்றது புதுக்காடு ராமநாதபுரம் மாவடி அதில் வந்து உங்களுக்கு குழாய் கிணறு ஒன்று போட்டு தரைக்குள்ள உங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் கணவர் இல்லை என்ன சரியா பார்ப்போம் செய்வோம் இப்போ இதை எடுங்க இது கண்டு மரக்கண்டு தேவையில்லை உங்களுக்கு சரியா சரி தங்கச்சி கொடுங்க ஆ ஆ அக்கா மரக்கண்டு எங்க மரக்கண்டு எடுக்கிறீங்களா இந்தாங்க அம்மா மரக்கண்டு வேண்டிட்டீங்களா மரக்கண்டு வளர்க்குறதுல ஆர்வம் இல்லாத ஆக்கள் தந்துட்டு போனீங்கன்னா ஆர்வமான ஆக்களுக்கு கொடுப்போமா ஃபேஷன் புரோட்டா ஓ அக்காவுக்கு மரம் வளர்ப்புல விருப்பம் இல்லை போலோடாக்கா இல்லை கஷ்டமாட்டா சொல்லுங்க நான் வளர்க்குறது தம்பி யார் சேர்த்து வளர்க்குறது இல்லை மரம் வளர்ப்பீங்க ஓகே நாளைக்கும் கூட தாகம் தீக்குமா அண்ணாக்கு என்ன நடந்தது சின்னல்லி என்ன சரி சரி அண்ணே ஒருக்கா தூக்கி கொடுக்கலாமா குல்ஃபி எல்லாரோட கையில நோமலா சேருங்கவன் ஐயா மரக்கண்டு வளர்ப்பீங்களா இல்லையா வளர்க்க மாட்டேன்னா வளர்க்க மாட்டேன்னு சொல்லுங்க வளர்ப்பீங்களா ரைட் தென்னை மரம் நிற்குதுன்னா அப்போ வளர்ப்பீங்க நீங்கள் வளர்க்குறதுல விருப்பம் இல்லை போலடாக்கா வளர்ப்பீங்க ரைட் ஓ நீங்கள் முகங்கழுவுற தண்ணியில் வளர்க்கலாம் அந்த அம்மா முதல் தண்ணி இல்லை எனக்கு வேணாமன்னு சொல்லிட்டு போனா அப்போ நான் யோசிச்சேன் இது முகங்கழுவுற தண்ணியில் வளர்க்கலாமே மரம் வளர்ப்பீங்களா ஓகே உங்களுக்கு மரம் வளர்க்குறதுல விருப்பம் இல்லை போலடாக்கு ஓ ஓ சரி அப்போ நான் பார்க்குறேன் ஒரு கிணறு 2 அடிச்சு தரலாமா ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க வளர்ப்பீங்களா ஓ இந்த அக்கா ஆர்வமாக்கு குழாய் கிணறு உங்களுக்கு கிடைச்சிருக்கேன் ஒரு ஆள் வந்து முன் வந்துருக்குது கட்டாயம் உங்களுக்கு நீங்கள் கேட்டது வீண் போக இல்லையா சிலது கேட்ட என்ன கேட்டீங்க மாடா எங்கே இருக்கிற நீங்கள் மாடு கேட்ட நீங்கள் அம்மா என்ன மரம் வளர்க்குறதுல விருப்பம் இல்லை போலடாக்கு குழாய் கிணறு இல்லை குழாய் கிணறு அடித்து கொடுக்குறது ஆக்கள் வந்து தோட்டம் செய்யக்கூடிய தகமையில் உள்ள ஆக்களை தான் வந்து பார்த்து அடிக்கிறது அந்த ஆர்வம் குழந்தையில் அவா என்ன தரையிலையா பொதி தரையிலன்னு குழம்பிட்டாவா என்னோட இந்தாங்க நீங்கள் வளர்ப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு
சில பேர்கிட்ட கொடுக்குற மரங்கள் வீண் போகாதுன்றதுல இது என்ன சாமான்? எல்லாரும் லெட்டர் தர்றீங்க, நான் என்ன செய்யறது? உதவி கொடுற தொடர்பான மேற்பதிவதிக்கும் அடையாளம் பூவதியாகிய நான் தங்கள் அறிய தருவது யாதெனில் எனது கணவருடன் வறிய நிலையில் கிணறு வசதி இல்லை. இந்த கிணறு விஷயம் தான் முதல்ல காய்ச்சிருந்தேன் நீங்கள் என்னட்ட. அதுக்கு இப்போ திரும்ப திரும்ப லெட்டர் கொடுக்குறீங்களா? யாரும் சொன்னவங்களா இப்படி திரும்ப திரும்ப லெட்டர் கொடுக்கல? நான் உங்களை மனசில் வச்சிருக்கிறேன். அம்மா வந்து என்னட்ட குழாய் கிணறு கேட்டிருக்கிறேன். அம்மாவோட பகுதியில் குழாய் கிணறு அமைக்கிறேன்னு சொன்னால் 3.5 லட்சம் ரூபா குறையாம தேவை. அம்மா எத்தனை ஏற்கனவே 2-3 பதிவில் சேர்த்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்களோட விஷயத்தை. ஓ, எனக்கு நல்ல விருப்பம் அம்மா. இது இல்லையாண்டா உண்மையா நான் இயங்காது தம்பி. எனக்கு ஒரே முட்டு வருதுங்க. அன்றைக்கு முந்தா நாள் கண்டு கூட உங்களோட கதைச்சேன். அப்படித்தானே? இது இல்லாட்டி போன தம்பி எனக்கு சரி, அது பிரச்சனை இல்லை. நான் உங்களோட பதிவு ஏற்கனவே சேர்த்துருக்கிறேன். அம்மா வந்து தன்னோட எத்தனை பிள்ளைகள் வீரச்சாவு? மகள் உண்டு. மகள் உண்டு வீரச்சாவு. மற்ற பிள்ளைகள் இல்லை. அப்போ அம்மா மையா தான் இருக்கணும். முதல்ல அந்த பதிவு சேர்த்திருப்பேன். அம்மாவோட பகுதி வந்து கல்மடு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால அது கொஞ்சம் உயரமான பூமி. இப்போ ஒரு சில இடங்களுக்கு வந்து குறைய வரும், ஒரு சில இடங்களுக்கு கூட வரும். அப்போ அதுக்கு பொன்சஸ் வரணுமாம்மா. யாராவது நாங்கள் அதை செய்து கொடுப்போம் முன்வரைக்கில் தான் செய்யலாம். நான் திரும்ப திரும்ப உங்களோட பதிவை இணைச்சி கொண்டே இருக்கிறேன். இப்போ இதிலையும் இணைச்சி விடுவேன். பார்ப்போம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து வந்திருக்குது. அப்படி ஒரு தடவை போடைக்கலையே உங்களுக்கு ஒரு தடவை முன் வர்றாங்க. இல்லை என்ன செய்வேன்? நீங்கள் தான் இருக்க கதைங்களா காய்ச்சி விடுங்க. நான் என்ன மாதிரி எனக்கும் கஷ்டத்தினால தானே நான் ஓடி கேமரா பார்த்து காய்ச்சி விடுங்க. என்னால் ஏழாது தம்பி. எனக்கு யார் செய்து தயவு செய்து அந்த பாவத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. தண்ணி இல்லாத பிரச்சனைனால எனக்கு சரியான கஷ்டம். ஒரு தோட்டம் செஞ்சு நாங்கள் வயசு போன நேரம் எங்களை செய்விக்கிறது கூட இயலாமல் இருக்குது. கூலி வேலை செய்ய இயலாம் எங்களால். ஒரு தோட்டத்தை செய்து சரி நாங்கள் பிழைச்சி கொள்வோம். தயவு செய்து எனக்கு இந்த உதவியை செய்து தாங்க. சரியம்மா, இந்த பதிவை சேர்க்குறேன். யாரோ ஒருவர் கண்ணில் பட்டு உங்களுக்கு அது கிடைச்சா எனக்கு சந்தோஷமா. ஒன்றும் கொஞ்சம் யோசிக்காதீங்க. இந்த பொதி கிடைச்சது தானே? ஓகே. என்னத்துக்கு ஏற்கனவே கேட்டாக்கள பிரச்சனையை வந்து முடிச்சு அப்படியே கட்டம் கட்டமாக வருவோம். இப்போ அந்த ஏற்கனவே அடித்து கொடுத்தாக்கா எப்பயோ 6 மாதத்துக்கு முதல் கேட்டாக்கா பார்ப்போம்மா, செய்வோம். நான் உங்களோட பிரச்சனை நான் பார்த்துருக்குறேன். என்ன பார்த்தணும்? அந்த 3 வீடா? 3 வீடு வந்து பார்த்தது அது காணிக்கார ஆள் இல்லை, குழம்புற இருக்கா. நீங்கள் ஜிஎஸ்ல கடிதம் எதுவும் வச்சிருக்கிறேன்னு சொன்னீங்களா? ஏஜியில் கடிதம் தருவாரா ஏஜியோ? அப்படி ஏஜியோ உங்களுக்கு அப்படி ஒரு கடிதம் இதில் கிணறு அமைக்கலாம், நீங்கள் அது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தருவாரான் தான் நான் அதை செய்தார். ஒருக்கா எடுக்கல மட்டும் எடுங்கவா. சரி எனக்கு நீங்கள் முழுக்க எல்லாமே குழாய் போட்டு எதுவும் செய்யலை. மோட்டர் போடாதே நான் ஒரு குழாய் சரி அடிச்சுட்டாங்க தம்பி. மோட்டர் எல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்வீங்களா? நான் போடலாம். நான் யாருக்கையாவது கதைச்சி மாதிரி பார்த்து சமாளிப்பேன். எனக்கு எடுத்து போட ஏலாடியா. தண்ணியே துப்புரவா இல்லை தம்பி. தண்ணிக்குனால பெரிய கஷ்டம். நான் போட்ட ஓடி வந்து செஞ்சுக்கிட்டு இல்லை விளங்குது அம்மா. பொதுக்களை பயன்படுத்துகிறான்ட்டு நான் இதோட 2-3 பதிவில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ நாங்களும் பதிவு கொடுக்குறது அதை பார்த்துட்டு யாராவது இவர்கள் அடையாளம் சொல்லி இப்போ இன்ன இடத்துல கிணறு கேட்டம்மா, இன்ன பதிவில் இதை கேட்டம்மான்னு சொல்லுவீங்களான்னு அதை வச்சு நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். தம்பி அவங்க உங்களோட கதைக்கணும் சொன்னாங்க. ரமணி அக்கான்னு சொல்லி ஸ்ரீயாண்டு இப்போ வெளிநாட்டில் வந்து சாமர்த்திய உதவி போனது. அந்த பிள்ளையும் உங்களோட கதைச்சி என்னத்துக்காக? இல்லை எனக்கு பிள்ளைக்கு தான். தானும் கொஞ்சம் உங்கள்கிட்ட காசு எதுவும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய மாதிரி உங்களோட கதைக்கணும்னு சொன்னது. அப்படியா? வெளிநாடு போயிடுச்சு. எந்த நாட்டில் இருக்கிறா? நாடுன்னு தெரியல. பெரிய நாடு தான் போல. பெரிய நாடா? அப்போ நீங்கள் இந்த நம்பரை கொடுக்கலாமே. அப்போல்லாம் உங்களோட நம்பர் இல்லை. அவள் கொடுத்து விட்டுருக்கா. அவளோட நம்பருமே தந்துருக்குறாவா? தாங்க நான் அவளோட கதைக்கிறேன். அவள் வேறு யாரையும் சேர்க்க சொல்லி சொன்னது தானும் ஒரு உதவின்னு செய்கிறேன். அப்படியா? அப்படிதான் சொன்னது. உங்களோட கதைக்கு செய்வேன். யாரோ ஒரு அக்கா வழியிலேருந்து வந்து பார்த்துட்டு தானும் ஒரு கொஞ்சம் உதவி செய்கிறேன். அவளோட நம்பரை வந்து கொடுத்து விட்டுருக்குறா. அம்மாவுக்கு அப்படியே யாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணினா ஒரு 3.5 லட்சம் ரூபாய்க்கிட்ட வரும் மோட்டர் எல்லாம் பொருத்தி கொடுக்குறதுக்கு. அப்படி முன் வந்தால் செய்து கொடுக்கலாம். இந்த நம்பர் அவளோட தாய். இந்த நம்பர் 1000 நம்பர் தாயோட கதைக்க சொன்னமாவோ. இது என்ன கடிதம் இது? என்னம்மா சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, இன்றைக்கு இப்படி சொல்கிறீங்க? DK கார்த்திக் அவர்களுக்கு மேற்படி முகவரியில் வசிக்கும்
வனஜாமணி ஆகிய நான் அறியத் தருவது என்னவென்றால் எனது குடும்பம். சரி ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க, நான் பாரேன். இது என்னது? இது என்ன சாமான்? வரலாறு. மண்ணில் பிறந்த 3ஆம் மாதம் என் தாயார் இறந்து விட்டார். இது வரலாறு யார் எழுதி தந்தது இவ்வளவும்? ஆ, வவுனியாவில் இருக்க எழுதுனது. என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க என்னட்ட? ஆ, கடனா? என்ன கடன் சொல்லுங்க. காய்ச்சல்ல கிடந்த 9 நாளாக வந்து ஆயப்பட்டவன் அவர் முத்துவரத்தில் கொடுத்துட்டு மற்ற மூத்தவர்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கு? 2 லட்சம் ரூபா கடன் இருக்கு. ஓ, அதை நான் வாரன் வந்து உங்களோட ஒரு 11 எடுப்பேன், தனி 11 எடுப்போம். உங்களோட நிலப்பாட்டை வீட்டை ஒருக்கா காட்டி 11 எடுப்போம். வேறு முன் வந்து செய்தால் அதை வந்து செய்வோம்.